புள்ளின் வாய்க்கேண்டானை பொல்லாரக்கனை புள்ளின் வாய்க்கேண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்க பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று உள்ளும் சிலம்பின கண் போதரே கண்ணினாய் உள்ளும் சிலம்பின கண் போதரே கண்ணினாய் கொள்ள குளிர குடைந்து நீராடாதே கொள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். சென்ற பாடலிலே ராமனை மட்டுமே புகழ்ந்து உரைத்ததால் எழவில்லையோ என்று ஆண்டாள் கருதுகிறாள். இதில் ராமனையும் கண்ணனையும் புகழ்ந்துள்ளதும் ஆயர்பாடியாக இந்த இடம் இருப்பதால் ராமனை முதலிலே சொல்லாமல் கண்ணனை முதலிலே கூறியுள்ளதும் பின்பகுதியில் தாமரை போன்ற கண்ணை உடையவள் தாமரை போன்ற கண்ணை உடையவனை வணங்க ஏன் வரவில்லை என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். பொல்லா அரக்கன் தீய செயல்கள் பலவற்றை செய்யும் போதுதான் பொல்லாதவன் என்கிற பழியே வருகிறது. பரமசிவனும் பார்வதியும் இன்பமாக கைலையிலே இருக்கும் போது அந்த கைலையை தன் ஆணவத்தால் அசைத்தவன் ராவணன். நந்திதேவனை குரங்கு முகம் என்று ஏசியவன், வரம் தந்த நான்முகனிடமே பகை கொண்டவன், இந்திரனுடன் போர் செய்யும் போது பின்னாலிருந்து தாக்கி அதர்ம போரை நிகழ்த்தியவன். அது மட்டுமா, அவனுடைய அழிவுக்கு காரணமாகிய வேதவதி என்ற பெண்ணின் சாபத்திற்கு ஆளானவன், சீதையை ராமனிடத்திலே இருந்து பிரித்தவன். ஆனால் கிருஷ்ண அவதாரத்திலே தேவகியின் 8வது குழந்தையால் தனக்கு மரணம் வரும் என்று தெரிந்திருந்தும் கூட கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் பிரிக்கவில்லை. ஆகவே கம்சனை விட ராவணன் ஒரு படி மோசமானவனாகவே அறியப்படுகிறான். இவ்வாறு நிறைய தீங்குகளை எல்லாம் அவன் செய்ததால்தான் பொல்லா அரக்கன் என்று ஆண்டாள் அடைமொழியுடன் கூறியிருக்கிறாள். கிள்ளி களைந்தவன், எதை கிள்ளி களைந்தவன்? இறைவன் என்றால் கைலை மலையை தூக்கியவன்,
தேவர்களை சிறை வைத்தவன், தேவர்களையெல்லாம் தனக்கு பணிவிடைகள் பார்க்க வைத்தவன், இவற்றையெல்லாம் ராவணன் செய்திருக்கிறான். இந்த ராவணனை ராமன் கொன்றிருக்கிறான். எப்படி கொன்றிருக்கிறான்? மிக எளிதாக கொன்றிருக்கிறான். ஒரு சிறு துரும்பை நகத்தினால் கிள்ளி எறிதல் என்பது எப்படி நமக்கு எளிய செயலாக இருக்கிறதோ, அப்படி ராவணனுடைய அழிவு என்பது ராமனுக்கு எளிதான செயலாக இருந்திருக்கிறது என்று இந்த பாசுரம் ராமனுடைய ஆற்றலின் மிகுதியை வெளிப்படுத்துகிறது. கிள்ளி களைந்தான் என்று கூறுவதன் நோக்கம், ராவணனை கிள்ளுகிறான், அரக்க குலத்தையே வேறறுத்தான் என்பதைத்தான் ஒட்டுமொத்தமாக களைந்தான் என்கிற சொல்லின் வழியாக ஆண்டாள் விளக்குகிறாள். நகத்தால் கிள்ளுதல் என்பதற்கு நகத்தை கொண்டு அழித்தல் என்ற நேரடி பொருள் கொண்டு, பொல்லா அரக்கனோ என்பதற்கு இரண்யகசிபு என்று பொருள் கூறி, இரணியனை கூறிய நகத்தால் அழித்த நரசிம்மன் என்றும் இதற்கு பொருள் சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த இடத்திலே 2 அவதாரங்களும் 2 அசுரர்களை அழித்த நிகழ்ச்சியை எடுத்துரைக்கிறது. போதரிக்கண் என்றால் என்ன? தாமரை போன்ற சிவந்த கோடுகளை உடைய கண். தாமரை போல மலர்ச்சியும் சிவந்த கோடுகளையும் உடைய கண். பூவிலே வண்டு அமர்ந்திருப்பது போன்ற கண். பார்ப்பவர்களுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணுகிற கண் என்று அவளுடைய தோழி ஆயர்குல பெண்ணுடைய கண்ணழகை கூறியிருக்கிறாள். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. இன்றைய வியாழன் முடிந்து நாளைய வெள்ளி தொடங்குகிறது. இதனை மார்கழி மாதத்து விடியலை குறிப்பதாக கொள்ளலாம். வார நாட்களாக கொண்டு வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை தொடங்கிவிட்டதாக கொள்ளலாம். அது நோன்பிற்கு உகந்தது, எனவே நீ எழுவாய் என்பதை உணர்த்துவதாகவும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் வியாழன் என்றால் குரு, குருவினுடைய ஆதிக்கம் முடிந்து வெள்ளி என்றால் சுக்கிரன், சுக்கிரனுடைய ஆட்சி தொடங்கிவிட்டது என்பதை உணர்த்துவதாகவும் ஆண்டாள் குறிப்பிடுவதை பார்க்கும்போது பல துறை சார்ந்த அறிவு நுட்பம் நிறைந்தவளாக இங்கே ஆண்டாளை நாம் உணர முடிகிறது.